மக்களே நல்லா லட்டு மாதிரி தூக்கி கொடுத்துருக்காங்க. ஏன் சிரிப்பு தாங்க வருது, எனக்கு சீரியஸாக சொல்லணும்னா சிரிப்பு தான் வருது. ஸோ நேற்று ஒரு மீட்டிங் போட்டாங்க, ஓகேவா? என்ன மீட்டிங்னு சொல்லி உங்களுக்கே தெரியும், அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த மீட்டிங் போட்டதில் போயிட்டு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக மேகதாவில் வந்து டேம் கட்ட போகிறாங்க, அதர் ஸ்டேட்டு வந்து கிண்டல் பண்ணுறாங்க, போஸ்ட் ஓட்டுனா சிஎம் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் பேசுவாருன்னு சொல்லி பார்த்தா தலைவர் இன்னும் அவர் சிஎம் ஆயிட்டாருன்றதே உணராமல் சட்ட ஒழுங்கு சீரியல் இல்லையா, அதுக்கு ஏன் மேலே வழிய வர்றதான்னு சொல்லி கேட்குறாரு. ஏங்க நீங்கள் தாங்க சிஎம், நீங்கள் தாங்க சிஎம், நீங்கள் தாங்க ஏதாவது பேசணுங்க, எப்போ தாங்க பாயிண்ட் வரும் உங்களுக்கு? தயவு செய்து உண்மைக்குமே நான் சீரியஸாக தான் நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே நான் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணது இதுதான். ஸோ தூக்கி அழகாக மக்கள் தூக்கி கையில் கொடுத்துருக்காங்க, இதையும் உங்களால் யூஸ் பண்ண தெரில, யூட்டிலைஸ் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் வேறு எதை தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதான் என்னோடய கேள்வி. எனக்கு உண்மைக்குமே எனக்கு கடுப்பாக இருக்கிற ஒரு விஷயம் தான், என் ஃப்ரெண்டுகிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுற விஷயமும் அதுதான். ஸோ சும்மா வந்து நான் டிஎம்கே எதிர்த்து பேசுகிறேன், நான் ஸ்டாலின் சாரை எதிர்த்து பேசுகிறேன், விஜய் சாரை எதிர்த்து பேசுகிறேன், நாங்கள் வந்து எப்படி சொல்கிறோன்னா டிஎம்கேக்கு டிவி கேக்கு தான் போட்டியே சார், அதெல்லாம் முடிஞ்சு ஆட்சி அமைச்சு மக்கள் உங்கள் கையில் அழகாக தூக்கி கொடுத்துருக்காங்க, இந்தாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அதை நல்லது பண்ண வைக்காமல், நல்லது பண்ணாமல், நீங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணாமல் அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதோ தான் பேசிகிட்டு இருக்கீங்க, சீரியஸாக வேறு ஏதோ தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ எப்போ தான் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறோன்னா நீங்கள் உணர்ந்து நீங்கள் எப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டான வேலை கொண்டு போவீங்க? தேங்க்யூ மக்களே.